விஜய் போட்டி போடுவாருன்னு நினைச்சீங்க. ஆனா விஜய் அவர்கள் 2 ஆப்ஷன் வச்சிருக்காரு. அவரு 2 இடங்கள்ல போட்டி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், அப்படி இல்லன்னா வந்து திருச்சி ஈஸ்ட், அப்படி இல்லன்னா பெரம்பூர். இந்த 4 தொகுதியில ஏதாவது ஒண்ண தேர்ந்தெடுப்பான்னு சொன்னாங்க. விவி அப்படின்றதுனால இந்த 2 தொகுதியிலும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது கடைசில மாறி அது வந்து இப்போ ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான் வந்து போட்டி போடுறாரு. இப்படி திருச்சி ஈஸ்ட், பெரம்பூர் இப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2 தொகுதியிலுமே போட்டி போடலாமே அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறாராம். பெரம்பூர்ல ஏற்கனவே பார்ட்டி ஆபீஸ்லாம் போட்டு வேலைப்பாடுகள் எல்லாம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. திருச்சி ஈஸ்ட் அப்படின்றது இன்னும் வந்து பிக்ஸ் பண்ணப்படல. ஆனா 2 இதுல போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா பெரம்பூர்ல மட்டும் போட்டி போடுவாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் எதனால வந்து அந்த ஒரு டயலமால இருக்காங்க, போட்டி போட்டாலும் போடுவாங்க இல்லன்னா போட மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு மூவ் வந்து எதனாலன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஈஸ்ட்ல ஒருவேளை திமுக சார்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை இறக்கி இருந்தாங்க அப்படின்னா நம்ம அங்க போட்டி போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி விஜய் கட்சியின் சார்பாக உள்ள அந்த மாதிரியான முடிவுகள் ஆனது எடுக்கப்பட்டிருக்காங்க. திமுக சார்பாக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் யாராவது போடப்பட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம அங்க போட்டி போட வேணாம் அப்படின்றது. அவர் ஏன் திருச்சி ஈஸ்ட முதல்ல தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மைனாரிட்டிஸுடைய ஓட் பேங்க் அப்படின்றது அதிகமா இருக்கு. அது கண்டிப்பா விஜய் அவர்கள் என்னார்னா அவர் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திமுக சார்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை போட்டாங்கன்னா நம்ம அங்க போட்டி போட வேணாம், பெரம்பூர்லயே போட்டி போடலாம் அப்படின்றதுதான் விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஏற்கனவே வந்து பரவாயில்ல, அதிமுக வந்து டைரக்டாவே அந்த தொகுதியில போட்டி போடல. ஏன்னா அதிமுக வந்து பாமகவுக்கு அந்த இடத்த வந்து ஒதுக்கிட்டாங்க. பெரம்பூர் தொகுதியில போட்டி போட போறது பாமக தான் போட்டி போடுறாங்க. சோ பாமக அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. சோ அது மட்டும் இல்லாம பெரம்பூர் வந்து ஒரு திமுகவுக்கான ஒரு தொகுதியாகத்தான் இது வரைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கு. அதிமுகவுக்கு ஏற்கனவே அங்க செல்வாக்கு குறைவா இருக்கிற பட்சத்துல விஜய் அவர்கள் போட்டி போட்டு ஒருவேளை அதிமுக தோத்துருச்சு அப்படின்னா விஜய் கிட்ட அதிமுக தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுனாலே அவங்க வந்து பாமகவுக்கு ஒதுக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்ல விஜய் வந்து ஈஸியா வின் பண்ணட்டும்னு நினைச்சாங்களா, என்ன முடிவு பண்ணிருப்பாங்கன்னு அதிமுகவுக்கு தான் தெரியும். ஆனா அதிமுக இந்த முறை பாமகவுக்காக பெரம்பூர் தொகுதியை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இது விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சைனா வந்து இருக்கு. திமுகவிலுமே அவங்களுடைய கூட்டணி கட்சியில யாருக்காச்சும் பெரம்பூரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா போட்டி போடாமலேயே ஏன் அறிவிக்காமலேயே வந்து விஜய் தான் வந்து வெற்றி பெறுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடலான்னு தாவேக்காவில பல பேர் வந்து கருத்து முன் வச்சிட்டு இருக்காங்க. டிவிகேவிலையுமே சோர்சஸ் வந்து அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை திமுக கேண்டிடேட் அங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை போட்டாங்க அப்படின்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் அங்க ஒரு டஃபான ஒரு போட்டி வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு விஜய் ஸ்ட்ராங்கான ஒரு ஐடலா இருக்கிற பட்சத்துல அங்க மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் எலெக்ஷன் டைம்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சரி, திருச்சி ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆப்ஷன்ல வச்சிருக்கிறாருன்றது உண்மை. ஆனா கேண்டிடேட்ஸை பொறுத்துதான் அவர் அங்க போட்டி போடுவாரா போட்டி போட மாட்டாரா அப்படின்றத வந்து முடிவு செய்வாங்களாம். இது டிவிகே சோர்சஸ்லயே சொல்லியிருக்காங்க. மீன்வைல் டிஎம்கேல என்ன நடந்துட்டு இருக்கு, டிஎம்கேல பெரம்பூர்ல என்ன பண்ண போறாங்க, திருச்சி ஈஸ்ட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதிக்காக ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸா இருக்கட்டும் இன்னும் 13 பேர் கிட்ட வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கான். குறிப்பா இப்போ எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆர்டி சேகர் அவர்களும் அந்த இன்டர்வியூல ஆஸ்பிரண்டா வந்து கலந்துட்டு இருக்கிறாரு. இன்டர்வியூஸ் எடுக்கப்பட்டதுல பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது கட்சி உள்ள திமுக தான் போட்டி போடணும் அப்படின்றது உள்ள எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முடிவா இருக்கு. அதே நேரம் திருச்சி ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் இருதயராஜ் இனிகோ இருதயராஜ் தான் ஏற்கனவே அங்க எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரே மீண்டும் போட்டி போடுவாரு அப்படின்றதான் எதிர்பார்க்கப்படுது. சோ திருச்சி ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் இன்னும் விஜய் அவர்கள் போட்டி போடுவாரா அப்படின்றது உறுதி செய்யப்படல அப்படின்னாலுமே ஒரு ஆப்ஷனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்ஷனா இருந்துட்டு இருக்கு. திமுகவுமே இப்போ பெரம்பூர்ல யாரை வந்து போடணும், விஜயே வந்து அங்க கிளம்பிருங்க போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குன்னா நம்ம அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட்டை இறக்கணும்னு சொல்லி திமுகவும் வந்து பிளான் பண்ணி இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா திருச்சி ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இனிகோ இருதயராஜ் தான் போட்டி போடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இனிகோ இருதயராஜ் வந்து அங்க போட்டி போட்டார்னா விஜய் அங்க களம் காண்பாரா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக என்ன நகர்வுகள் எல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காங்கிரஸ்ல இருந்து 100 பேர் தாவேக்காவில வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு 96 வயது ஒரு அம்மாவும் வந்து காங்கிரஸ்ல இருந்து இன்னைக்கு தாவேக்கால வந்து இணையிறாங்க. குறிப்பா காங்கிரஸ் ஃபங்க்ஷனரிஸ்ல ஜெனரல் செக்ரட்டரியா இருந்த செல்வம் ஏற்கனவே அவர் பதவியில இருந்து விலக்கப்பட்டிருந்தாரு. சஸ்பெண்ட் பண்றதாக செய்திகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆதவ் அர்ஜுனா பேசினதுக்கு அப்புறமா அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாரு. ஆதவ் அர்ஜுனா பேசினதுதான் பிரச்சனைன்ற மாதிரி எல்லாம் சர்ச்சைகள் போயிட்டு இருந்த சூழல்ல செல்வம் அவர்கள் இப்ப டிவிகேவிலே வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அவருடைய போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ண மறுநாளே வந்து டிவிகேல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. சோ இப்படி டிவிகேவில வந்து பலம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்றதையும் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா காங்கிரஸா இருக்கட்டும் முக்கிய கட்சிகள்ல இருந்து சில பேர் வந்து அங்க மூவ் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்றதும் போயிட்டு இருக்கு. வேற என்ன நகர்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு 27ஆம் தேதி இன்றைக்கு கிட்டத்தட்ட 120 வேட்பாளர்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துற வகையில விஜய் அவர்களே கலந்துகிட்டு ஒரு ஹோட்டல்ல வச்சு அந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா 27ஆம் தேதி நடக்க இருக்க வேண்டிய அந்த ஒரு ஈவெண்ட்டை போஸ்ட்பான் பண்ணி
சண்டே 29ஆம் தேதிக்கு விஜய் அவர்கள் வந்து மாத்தி இருக்கிறாரு. எப்பவுமே ரோட் சைட்ல வந்து திமுகவா இருக்கட்டும், அதிமுக எல்லா கட்சிகளுமே வந்து மீட்டிங் எல்லாம் போடுவாங்க, பரப்புரை எல்லாம் நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் பெரம்பூர்ல பண்றதுக்காக தாவேகா கட்சியில் சார்பாக பிளான்ஸும் போயிட்டு இருக்கு. பெரம்பூர்ல கூடிய விரைவில் தீவிரமான ஒரு பிரச்சாரம் தாவேகா சார்பில் இருக்கும். ஏற்கனவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் மீட்டிங்ஸ் எல்லாம் வந்து தீவிரப்படுத்த போறாங்கன்ற செய்தியும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன மீட்டிங்ஸ் வந்து நடக்க போகுது. எம்கேபி நகர் பஸ் டிப்போ அங்க ஒரு மீட்டிங் இருக்கு. கொளத்தூர்ல இருக்கக்கூடிய செந்தில் நகர், ஐசிஎஃப் சிக்னல், வில்லிவாக்கம்ல இருக்கிற ஐசிஎஃப் சிக்னல், அண்ணா நகர் ரவுண்டானா, கோயம்பேடு பிரிட்ஜ், விருகம்பாக்கம்னு சொல்லி எல்லா இடங்கள்லயுமே வந்து விஜய் அவர்கள் வந்து மீட்டிங் போடுவாங்க அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணப்பட்டு இருக்கு. சோ விஜய் அவர்கள் திருச்சி ஈஸ்ட்ல போட்டி போடணுமா அல்லது பெரம்பூர்ல போட்டி போடணுமா அப்படின்றத உங்க பார்வையில இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்ல 2 தொகுதிகளையும் போட்டி போடுங்க, நீங்க கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல திருச்சி ஈஸ்ட்லாம் நின்னா கண்டிப்பா விஜய் தோத்துருவாருங்க, அங்கெல்லாம் டிஎம்கேல வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை நிப்பாட்டுவாங்க, அங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன உங்களுடைய பார்வை அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.